வெல்கம் ஆல்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உபாகமம் 28 அதிகாரத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். 22வது வசனம். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கற்காயினாலும் விஷப்பனினாலும் வாதிப்பார். அழிய மட்டும் இவைகளை உன் தொடரும். அதாவது நம்ம அழிஞ்சு போகிற மட்டும் இவை பின்தொடரும்னு போட்டிருக்கேன். விஷப்பனிகள் வருதுண்டு பார்த்துருக்கேன், அது நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு வந்ததுன்னு சொல்லலை, ஆனால் நம்ம ஊரில் அடித்தது உண்டு. அப்போ கர்த்தரை விட்டு நம்ம கூட்டமும் ஜனங்களும் விலகி செல்லும் போது இதுகளாம் வரும். அப்புறம் வறட்சி, எங்கே பார்த்தாலும் இப்போ கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க வறட்சி, எலினோ இயர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வறட்சி அப்புறம் பலவீனங்கள் சுகவீனங்கள் இதெல்லாம். ஆனால் பயந்துடாதீங்க, சாதாரண இதுக்கெல்லாம் கர்த்தர் இது பண்ணுறாருன்ட்டு. நம்ம காட்ஸ் நேச்சுரல் லாஸ் இருக்குது, அந்த லாஸ் மீறும்போது கண்டிப்பாக வியாதிகள் வரும். அது இல்லாமல் கர்த்தரை விட்டு நம்ம பின்வாங்கும்போது நம்ம மாட்டிக்கொண்டு இது மாதிரி முடிப்போம். இப்போ வாதிப்பார், நீ அழிய மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். அப்படி நம்ம அழிஞ்சு போக மட்டும் பின்தொடரும். இதெல்லாம் வார்னிங் தான் எடுக்கணும், நம்ம வார்னிங்காக எடுத்துக்கிட்டு போகணும். அதுக்கோசரம் அது லெத்தார்ஜிக்காகவும் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். ஆவியானவரை பிடித்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நம்ம தொடரலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம்